பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவில் உள்ள துறைமுகங்களை பற்றி பார்க்க போகிறோம். எதெல்லாம் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு, எதெல்லாம் மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மேப் வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி, மனப்பாடமே பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்க, இந்தியாவோட கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள துறைமுகங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹால்தியா கல்கத்தா, இது ரெண்டுமே மேற்கு வங்காளத்தில் அமைஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க, பாராதீப் துறைமுகம் ஒடிசா மாநிலம். விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசம், சரிங்களா, ஆந்திர பிரதேசத்துக்கிட்ட வந்துடும். அடுத்து சென்னை, எண்ணூர், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில். இதெல்லாம் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள துறைமுகங்கள். மேற்கு பகுதியில் பாருங்களேன், கொச்சி துறைமுகம் கேரளா. அதுக்கடுத்து நியூ மங்களூரு துறைமுகம் எங்கே வந்துடும் அப்படின்னா கர்நாடகாவில் வந்துடும், நியூ மங்களூரு துறைமுகம். அதுக்கடுத்து கோவா, கோவாவில் வாஸ்கோட காமா துறைமுகம்னு சொல்லுவாங்க, அது கோவாவில் இருக்கும் மேற்கு பகுதியில். அதுக்கடுத்து மும்பை, நவசேவா, இந்த ரெண்டு துறைமுகமும் மகாராஷ்டிராவில் வந்துடும். இதில் நவசேவா வந்து ஜவஹர்லால் நேரு துறைமுகம் சொல்லுவாங்க. இது வந்து மேற்கு துறைமுகம், இதுக்கு முன்னாடி பார்த்தது கிழக்கு துறைமுகம். இதுல கூடுதல் டேட்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மொத்தம் 13 பெரிய துறைமுகங்கள் இருக்கும், 200 சிறிய மற்றும் நடுத்தர துறைமுகங்கள் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஓயாதலைகள் 2ன்ற பேரில் குரூப் 2க்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ப்பா. கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச், இது ரெண்டுமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜனவரி 17 வந்து துவங்குது. ஸோ டெஸ்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் விளக்க விடைகளும் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் விளக்க விடைகள் வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு வீடியோவாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து 2500 1 இயருக்கு இருக்கும். 2026 அக்டோபர் வரை இந்த கோர்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு ஃபீஸு 2500. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் மாற்றுத்திறன் இல்லை கைமண் மாணவ மாணவிகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2000 விருப்பப்படுறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி.